நாட்டுக்கோழி மிளகு கறி செய்யறதுக்கு நான் வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். பீஸ் வந்து இப்படி நல்லா பெருசு பெருசாக வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக போட்டால் எலும்பாக தான் இருக்குது. அதனால் நல்லா பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கிலோ எடுத்துருக்கிறேன் நாட்டுக்கோழி. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து வறுக்கணும். இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் எச்சா வந்து மல்லி, ஒரு 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 கிராம்பு வரணும், 4 கிராம்பு இருக்குது, ஒரு 2 ஏலக்காய், இந்த அன்னாசி பூ வந்து அந்த எதல் இருக்கும் பாருங்கள், அது வந்து ஒரு 3 எடுத்துருக்கிறேன், ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரியாணி இலை. இதை வந்து நம்ம வறுக்கணும். இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒன்றாவே எல்லாம் போட்டு எண்ணெயில் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். இது கூட வந்து இஞ்சி வந்து இந்த சைஸ் எடுத்துருக்குறேன். இந்த சைஸ் இஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சைஸ் இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இது கூட வந்து ஒரு 200 சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் கடைசி ஆயிடுச்சுன்ட்டு நான் இதை எடுத்து உரிச்சிருக்கிறேன். 200 கிராம் சின்ன வெங்காயம் கழுவி வச்சுக்கிறேன். இது கூட 2 தக்காளி. நம்ம இந்த மசாலாவையெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் கடைசியாக அந்த வெங்காயத்தையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடணும். வெங்காயம் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இது வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் 2 கட் பண்ணி நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றாமல் கொஞ்சம் கருகாமல் நம்ம எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக கசகசா போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். இது வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த சிக்கனை வந்து நம்ம வந்து கலந்து வைக்கணும். கடைசியாக அந்த வெங்காயத்தையும் வந்து நம்ம அரைச்சிக்கணும். 1-2 தான் அரைக்கணும். இதை நம்ம அரைச்சிட்டு நான் எப்படின்ட்டு பார்க்கலாம். கூடவே நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு இருக்குது பாருங்கள், இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கொத்தமல்லி தண்டு இருக்குது பாருங்கள், இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி ஒன்று வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் கறியோட. இது வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா சுற்றி நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ அந்த அரைச்ச மசாலா வந்து அந்த சிக்கனில் போட்டேன். தக்காளியும் கட் பண்ணி போட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தான் வந்து இதோட போடணும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைங்க போதும். அப்போ நம்ம குக்கரில் தாளிச்சிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும்லாம் குட்டிமா. கை வேலை எரியுது சுட்டுட்டு. ஏதாவது பேசு, வாயில் பேசுறதுக்கு என்னடி? எதுவும் பேச மாட்டானா, தனியாக இருக்குமா தான் கற்றுவான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். மிச்சா போயிருக்குது. யார் வீட்டு கத்துது? என் வயிறா உன் வயிறா? என் வயிறை கத்துது உன் வயிறா? ஐயோ, என் பேத்தி வயிறு வேறு கத்துது. பசியில் நான் லேட்டாக செய்கிறேன். எல்லாத்துக்கும் வயிறு வேறு கத்தும். உங்களுக்கு அந்த மாதிரி கத்துமா வயிறு? இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி வேறு போட்டுக்கணும் குட்டிமா. இரு, கட் பண்ணிடாது. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு. அப்பா கை எரியுது. கை முதல் கலவுன்னு எரியுது. கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அதுக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிறதுக்குள்ள இது ஊறிடும். இது எல்லாமே கலந்து வச்சுட்டோம். எல்லாத்தையும் போட்டோம். இது போட்டு எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டோம்னா போதும், வெந்துடும். இருமல், தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிக்கனு நல்லா சூடாக சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். நான் கரண்டிலே கலக்கிற முடியுமா, எரியுது கை. இது நல்லா கலக்கிட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. அப்புறம் செஞ்சிடலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ரொம்ப மஞ்சளாக இருக்குது. நாட்டுக்கோழினால ஒரு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இதுதான் போடணும்.
அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா எல்லா கறியிலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஊற வச்சுக்கிற அந்த நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இல்லை நம்ம எல்லாமே போட்டிருக்கோம், நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை. நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். நல்லா அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். இந்த மசாலா சிக்கன் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவி எல்லாத்தையும் ஒரு குண்டால தான் ஊற்றி வச்சுக்கிறேன். எல்லாம் கேட்குது, அவங்களுக்கே காது கேட்காதான். அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிள்ளைங்க. இவங்களை வச்சுட்டு வீடியோ எடுத்தால் என்ன சொன்னேன்னு மறந்து போயிடும். அங்கே ஹாலில் உட்காந்துட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. நீ நான் நல்லா தான் சத்தமாக தான் பேசுகிறேன். ஆயா உங்களுக்கு காது கேட்கலன்னு அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? அங்கே ஒருத்தி சிரிக்கிறா சோபாவில் உட்காந்துக்கிட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம விசில் விட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி வரேன். இரு குக்கரை மூடி வச்சுட்டு சிரிப்பை பாரு. ஏண்டி முக்கிட்டே இருக்க? இப்போ 3 விசில் விட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கறியில் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தொட்டாலுமே பிச்சுக்கிட்டு வருது. நல்லா வெந்துருச்சு. கை சுட்டுனால என்னால் ரொம்ப நேரம் இந்த சூட்டில் வைக்க முடியல. நல்லா பிஞ்சு வந்துச்சு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து இருமல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு இது வந்து நல்லா சூடாக சாப்பாடு போட்டு இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அருமையான ஒரு கிரேவி. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.